நன்றி ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனுடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அப்பா, நாங்கள் உம்மை சமூகத்திலே உம்முடைய பிரசன்னத்திலே உம்மையே நம்பி வந்திருக்கிறபடினாலே நாங்கள் வெறுமையாக திரும்பி போக முடியாது ராஜா. ஏசப்பா, உங்கள் ரத்தத்தை நம்பி நிற்கிற நாங்கள் வெட்கப்பட முடியாது, குற்றப்படுத்தப்பட முடியாது. ஆண்டவரே, செத்த கிரியைகளற மனசாட்சியை சுத்திகரிக்கிற அந்த விலையேற பெற்ற ரத்தத்தை எபிரேயர் 9:14 நம்பி வந்திருக்கிறோம். அப்பா ஆண்டவரே, நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவின் ரத்தம் செத்த கிரியைகளற நம்முடைய மனசாட்சியை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் என்று எழுதியிருக்கிறது ராஜா. ஜீவனுள்ள தேவனே, உமக்கு ஊழியம் செய்வதற்கு எங்களை தகுதிப்படுத்துகிற அந்த ரத்தத்துக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அந்த ரத்தத்தின் வல்லமையை நான் இந்த இடத்துல பேசுகிறேன். அப்பா, அந்த ரத்தத்தின் வல்லமை வந்திருக்கிற ஒவ்வொரு ஆவிக்குள்ளாக நான் கட்டவிழ்கிறேன். இயேசுவின் நாமத்தில் எல்லா ஆவிகளும் சுத்திகரிக்கப்படட்டும். ஆண்டவரே, அடியனிலிருந்து வந்து கேட்கிற ஒவ்வொரு பிள்ளையும் கடைசி ரோ வரைக்கும் உம்முடைய ரத்தத்துக்கு, ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்தின் ஆளுகைக்கு வரும்படியே நான் அழைக்கிறேன். எல்லா ஆவிகளும் சுத்திகரிக்கப்படுவதாக. எங்களுடைய சிந்தனைகள், எங்களுடைய நோக்கங்களை ஆண்டவரை ஒருமனப்படுத்துங்கப்பா. எல்லா திசை திருப்புகிற கிரியைகள், கணனித்திரையின் ஆவிகளை இயேசுவின் உயிர்த்தெழுந்த நாமத்திலே நான் சபிக்கிறேன், கட்டுகிறேன், பாதாளத்துக்கு அனுப்புகிறேன். மத்தேயு 18:18 படியாக அதிகாரம் எடுக்கிறோம். இந்த இடத்தில் உம்முடைய விடுதலையை நான் பேசுகிறேன். அப்பா, உம்மை நம்பி வந்திருக்கிற நாங்கள் திரும்பி வெறுமையாய் போவது இல்லை தகப்பனே. இந்த நாளில் எங்களுக்கு பிட்டு கொடுங்க ராஜா. சத்தியத்தை எடுத்து கொடுங்க. எதை நாங்கள் கேட்டு எதிலே நாங்கள் விடுதலையாக வேண்டுமோ அந்த சத்தியம் அனுப்பப்பட நான் கெஞ்சுகிறேன். அப்பா அப்பா, உம்முடைய மன்னாவை நீர் மாத்திரமே எங்களுக்கு கொடுக்க முடியும். வானத்திலிருந்து இறங்கினவர் நீர். அப்பா, வானத்திலிருந்து இறங்கின அப்பம் நீர். அப்பா, எங்களுக்கு ஜீவ அப்பம் நீர் தான். அப்பா, எங்களுடைய தாகத்தை தீர்க்கிற ஜீவ தண்ணீர். அப்பா, எங்களுடைய பசியை போக்குகிற ஜீவ அப்பமே, இந்த ராத்திரி வேளையிலும் எங்களோடு இடைபடும்படியே நான் கேட்கிறேன். வருகிற ஒவ்வொரு பிள்ளையும் பத்திரமாக கொண்டு வந்து சேருங்கப்பா. இந்த இரவு வேளையில் உம்முடைய சமூகத்தில், உம்முடைய பிரசன்னத்தில் உம்முடைய வார்த்தை ஜெயிக்கிற வார்த்தை, உம்முடைய வார்த்தை ஆளுகை செய்கிற வார்த்தை, உம்முடைய வார்த்தை பரிசுத்தமாக்கும் வார்த்தை, உம்முடைய வார்த்தை ஜீவனை கட்டவிழ்க்கும் வார்த்தை. அதை நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தையை நாங்கள் வரவேற்கிறோம். இந்த ராத்திரி வேளையில எங்களோடு இடைப்பட்டு பேசுகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த அறை முழுவதும் உம்முடைய ஆளுகைக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். பரிசுத்தமாக்கி நம்முடைய ரத்தத்துக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய வெளிச்சத்துக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். நீ செய்ததற்காக நன்றி, மகிமை உமக்கு மட்டுமே நாங்கள் கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 6 விரைவாக அதை பார்த்து விட்டு தொடர்ந்து நாம் சத்தியத்தை தியானிக்கலாம். வாசிக்கலாமா? ஒரு விசை 1 கொரிந்தியர் 6 12வது வசனத்திலிருந்து 17வது வசனங்கள் வரை முதலாவது நாம் வாசித்து விட்டு சில காரியங்களை நான் நினைப்பூட்டுதலாக சொல்லிவிட்டு தொடர்ந்து பேசலாம் என்று நினைக்கிறேன். 1 கொரிந்தியர் 6 12லிருந்து 17வது வசனங்கள் வரை. எடுத்தவர்கள் வாசிங்கள். நன்றிம்மா. யாராவது விரைவாக நீங்கள் புரிந்து கொண்டதை, அறிந்து கொண்டதை, தெரிந்து கொண்டதை விரைவாக ஒருவர் பின்பு ஒருவராக ஒரு பாயிண்ட் சொன்னாலும் பரவாயில்லை, சொல்ல முடியுமா? இந்த பகுதியிலிருந்து நீங்கள் அறிந்த விஷயம் என்ன? நீங்கள் பேச பயப்படக்கூடாது. உங்களை யாரும் குற்றம் கண்டுபிடிக்கிறது இல்லை, எங்கள் மதிப்பெண் எழுதுகிறதும் இல்லை, போட்டி இல்லை, அதனால் பொறாமையும் இல்லை. நீங்கள் தயவாக எழுந்து நின்று சொல்லலாம், இல்லை என்றால் வேண்டாம். விரைவாக நான் உங்களுக்காக ஒரு சில நிமிடங்களை கொடுக்கிறேன். ஒன்றன் பின் ஒருவராக சொல்லுங்கள், எழுந்து நின்று சொல்லுங்கள். எதையாவது ஒரு பாயிண்ட்டை சொல்ல முடியாமல் போக முடியாது. 1.5 மணி நேரம் நான் பேசுகிறேன், ஒவ்வொரு வாரமும் பேசுகிறேன். அறியீர்களா? எஸ், அதிகரிக்க பண்ணுகிறான். அறிவுள்ளவன் வல்லமை அதிகரிக்க பண்ணுகிறான். வசனம் எங்கே வருகிறதம்மா?
நீதிமொழிகள் அல்லவா 20 வெரி குட் 23 நமக்கு தெரிந்த அதிகாரமாயிற்று. 7வது வசனம் நாம் படித்தது, அது நாம் படித்தது. அவர்கள் சொல்லுகிற வசனம் 24. இந்த குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் படித்துக் கொள்ள அது வசதியாக இருக்கும், எழுதி வைத்துக் கொள்ளலாம். வெரி குட். ஜனங்கள் சங்காரமாகிறார்கள். சங்காரம். எதை சிந்திக்க வேண்டும்? எஸ் எஸ் எஸ். ஆம். பொதுவானதற்கும் பரிசுத்தம் உள்ளதற்கும் உள்ள வித்தியாசம். இசைவு. இசைவை பற்றி தான் பார்த்து கொண்டே வருகிறோம். நீங்கள் முக்கிய குறிப்பு கடந்த வாரத்தில் உள்ளதை அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இசைவு. அவள் முடிக்கட்டும் அம்மா. ஒருமித்து நடக்க முடியாது. எத்தனை பேர் அதை குறித்து வைத்திருக்கிறீர்கள்? ஒரு விருப்பத்துக்கு முன்பாக, நான் ஷார்ட் லெட்டர்ஸில் எழுதுகிறேன், ஒரு விருப்பத்துக்கு முன்பாக நாலேஜ், தென் திஸ் இஸ் அபவுட் த டிசைர்ஸ். கரெக்டு. அதற்கு முன்பாக ஒரு அறிவு, அறிவுக்கு பின்பதாக ஒரு விருப்பம், விருப்பத்துக்கு பின்பதாக ஒரு முடிவு. கரெக்ட். தாட்ஸ். கரெக்டாக சொன்னீங்க. இட் லீட்ஸ் டு தாட்ஸ். Decision is about the decision. Then finally it's about the destiny. Powerful. Yes. கர்ப்பம் தரிக்கப்படுது. ஓகே. எஸ். வந்து விடுகிறது. அது 2 கொரிந்தியர் 4 எந்த வசனமாக இருக்கக்கூடும் அம்மா? எஸ். மனக்கண்களை குருடாக்கின. சரியை சொன்னீர்கள். 2 கொரிந்தியர் 4:4. இதை எதோடு ஒப்பிட்டு பேசலாம்? எபேசியர். சரியா? கரெக்ட். எஸ், சரியா சொன்னீங்கம்மா. பிள்ளைகளுக்கு வெளிச்சத்தை இருதயத்திற்கு நேராகவே அனுப்பி விடுகிறார். அவர் சிந்தனையோ சரீரத்தையோ செய்து விடுகிறார். பவர்ஃபுல்மா. வெரி குட். கரங்களை தட்டி அவங்களை உற்சாகப்படுத்துங்கள். வெரி குட் ஹோம்ஒர்க். உண்மையிலே சந்தோஷப்படுகிறேன். நான் சொல்வதை கவனிங்கள். எல்லாருக்கும் எழுந்து நின்று பேசக்கூடிய தைரியம் நிச்சயமாக இல்லை தான், நான் ஒத்துக்கொள்ளுகிறேன். உங்களைப் போல நான் உட்கார்ந்திருப்பேன் என்றால் சொல்ல பயப்படுவேன், உண்மைதான். ஆனால் ஏன் நான் உற்சாகப்படுத்துகிறேன் என்றால், இங்கேயே பயந்தோம் என்றால் எங்கே பேச போகிறோம்? அதற்காகத்தான் பேச சொல்லுகிறோம். 2வது, நீங்கள் சரியாக வீட்டிலே சென்று தியானம் செய்து மனனம் செய்து முயற்சித்து வருகிற கூட்டத்தில் ஒருவராக இருப்பீர்கள் என்றால், எழுந்து நின்று சில வாக்கியங்களை அர்த்தத்தோடு பேசுவது கடினமானது அல்ல. நான் எப்பொழுதுமே சொல்லுகிற விஷயம், பயிற்சி அவசியம். யாருமே ஒரே ராத்திரியிலே ஞானிகளாய் மாறுவது கிடையாது.
நான் பிறப்பிலேயே ஞானி என்று நினைத்தாலே முட்டாள் என்று அர்த்தமாகிறது வேதத்தின் அடிப்படையில். அதனால் யாரும் தன்னைத்தானே மேன்மை பாராட்டுவது முடியாத காரியம். ஆண்டவர் இல்லாமல் ஞானமில்லை உங்களுக்கு. அதனால் ஒவ்வொரு முறையும் உற்சாகப்படுத்தும்படி நான் பேசுகிறேன். முயற்சி செய்யுங்கள். நானும் அப்படி செய்துதான் வருகிறேன். சில நேரம் கடினமான பயிற்சியாக இருக்கிறது. எனக்குள்ள போராட்டங்களையும் தாண்டி முயற்சிக்க வேண்டிய அவசியங்கள் உண்டு. அதே நிலைமையில் தான் நீங்களும் இருக்கிறீர்கள். இதில் எதிலையும் வித்தியாசம் விசேஷம் என்று இல்லை. ஏனென்றால் சத்தியம் சிந்தனையில் என்று வரும்பொழுது பிசாசு போராடுவான். எத்தனை பேர் கேட்டீர்கள்? பிசாசு எதிர்க்கிற ஒரு முக்கிய விஷயம் வசனம். ஆதி ஆகமத்தில் இருந்தே அவன் செய்த ஒரு விஷயம். எதை அவன் விரும்பவில்லை தெரியுமா? சத்தியத்தை விரும்பவில்லை. அதனால்தான் அசத்தியத்தை கொண்டு வர அவன் என்ன செய்தான்? முயற்சித்தான். அவனுடைய முயற்சியை கவனிங்கள். ஒரு இடத்தில் வசனம் விதைக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்த உடனேயே அவன் செய்த காரியம் அந்த வசனத்தை பிடுங்க வேண்டும். இன்றைக்கும் அதே காரியங்கள் தான். அதனால்தான் விதைக்கிறவனுடைய ஓமையிலும் ஆண்டவர் எச்சரித்தார். கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள், ஆனால் கேட்டவர்கள் எல்லாம் பலன் கொடுக்கிறவர்களாய் இல்லை. ஏன்? விதைக்கப்பட வேண்டியது விதைக்கப்பட வேண்டும். அதுதான் காரியம். கேட்கிறவர்கள் எல்லாம் பலன் கொடுக்க முடிவது இல்லை. பலன் என்ற வார்த்தை வசனத்திற்கு சம்பந்தப்பட்ட விஷயம். பலன் கொடாத வாழ்க்கை என்பது வசனம் இல்லாமல் வருகிற விஷயம். நீங்கள் நன்றாக அறியுங்கள், ஆண்டவர் பலன் என்ற வார்த்தையை பேசும் பொழுதே வசனத்தோடு இணைத்துத்தான் விளைச்சலை பேசினார். அதுதான் பலன். கேட்டதினாலே பலன் வருவது இல்லை. எத்தனை பேர் கேட்டீர்கள்? கேட்டீர்களா? கேட்டதினாலே பலன் வரவில்லை. அநேகர் நினைத்துக் கொள்ளுகிற காரியம், நான் கேட்டேன் கேட்டேன் கேட்டேன். கேட்டது வெறும் சப்தமாய் முடிய வாய்ப்பு இருக்கிறது. கேட்டது மறக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. கேட்டது நெருக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. கேட்டது காய்ந்து போக வாய்ப்பு இருக்கிறது. எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்கள்? கேட்டது விளைச்சலில் வர வேண்டும் என்றால் விதைக்கப்பட்டது வேர்விட வேண்டும், தங்கி அது விளைச்சலை கொண்டு வரும்படியாக காக்கப்பட வேண்டும். அதனால்தான் வசனத்தை கேட்கிறவர்கள் பொறுமையோட காத்து பலன் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்று இயேசு சொல்லி முடித்தார் அந்த ஓமையை. இப்பொழுது கவனியுங்கள். அதனால்தான் நீங்கள் திரும்ப திரும்ப கேட்கும்பொழுது நான் கவனித்து கேட்க வேண்டும் என்று உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். தூக்கம் வரலாம், டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரலாம் சிந்தனையிலே. காரணம், வசனத்தை பிசாசு விரும்புவது இல்லை. எத்தனையோ முறை நம்முடைய வாழ்க்கையிலே பார்த்திருக்கிறோம். பாடல் பாடி விடலாம், ஜெபித்தும் விடலாம். பைபிளோட உட்காந்து பாருங்க தெரியும். அதனால தான் நிறைய கிறிஸ்தவங்க பைபிளை தொடர்றதில்லை. ஆனால் ஜபிக்கிறாங்க, உபவாசிக்கிறார்கள், சபைக்கு ரெகுலராக வருகிறார்கள், ஆராதனையில் இருக்கிறார்கள், வல்லமையை பாடுவார்கள். ஆனால் ஜப நேரம் முடிந்து ஆராதனை நேரம் முடிந்த உடனே தூங்கி விடுவார்கள். எப்பொழுது? வசனம் வரும் பொழுது. காரணம், வசனத்தில் தான் விடுதலை என்பதை பிசாசு அறிவான். வசனத்தினால் தான் ஆராதனைக்கு அர்த்தம் வருகிறது என்பதையும் அறிவான். வசனத்தினால் தான் ஜெபத்திற்கும் பதில் வரும் என்பதையும் அறிவான். அதனால் நீங்கள் கவனமிடுங்கள். இப்பொழுது பாருங்கள், நான் 1 கொரிந்தியர் 6 விரைவாக சில காரியங்கள் அவன் பார்த்து முடித்ததை நான் திரும்ப பார்க்க விரும்பவில்லை. ஆனாலும் இதில் தொடர்புடைய காரியங்களை பேசிக்கொண்டே போவேன். 1 கொரிந்தியர் 6 நாம் பார்த்த விஷயத்தை நான் வெகு விரைவாக முடிக்கும் வரை முடிக்கிறேன். இதில் முக்கிய குறிப்புகளை மறுபடியும் எடுத்து காட்டுகிறேன். தேவன் நம்மை ரட்சிக்கும் பொழுது அந்த ரட்சிப்பு முழுமையானதா இல்லை ஆவியில் மட்டுமே வந்த ரட்சிப்பா? நீங்கள் இந்த படத்தை மனதில் வைத்து பேசுங்கள். ஆவியில் மட்டும். எனிதர் ஆன்சர்? நீங்கள் பேசினால்தான் விவரம் எனக்கும் கிடைக்கிறது. ஏனென்றால் நான் பேசும்பொழுது நீங்கள் புரிந்து கொள்ளுகிறீர்கள் அல்லவா? அப்படி நீங்கள் பேசினால் உங்களை நான் புரிந்து கொள்ளுகிறேன். சந்தோஷமா? ஆன்சர். நன்றாக என்னை பார்த்து சொல்லுங்கள். ஆண்டவர் ரட்சிக்கும் பொழுது, இங்கே ரட்சிப்பை பற்றி படித்தீர்கள் அல்லவா? எங்கே படித்தோம்? 11 படித்தோம் அல்லவா? உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களா? கவனிங்கள். ஏன் சிலர் என்று வேதம் சொல்லியிருக்கு தெரியுமா? பலர் ஒருவேளை இந்த பாவங்கள் செய்யாதவர்களாக இருந்திருக்கலாம். இந்த லிஸ்ட்டை நீங்கள் வீட்டில் வாசிக்க வேண்டும் என்றால் வாசித்துக் கொள்ளுங்கள். 8 to 9 வரை கொடுக்கப்பட்ட அந்த குறிப்புகள், பட்டியல்கள் அநேகம் பேருக்கு ஒருவேளை பொருந்தாததாக இருக்கலாம் இல்லையா? அநேகம் பேருக்கு பொருந்தாததாக இருக்கலாம். இவ்வளோ பெரிய பாவம் எல்லாம் நான் செய்யவில்லை என்று சொல்லலாம். ஆனாலும் ஆண்டவர் சொல்லியிருக்கிற ஒரு முக்கிய குறிப்பு, உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்களே, அந்த சிலரை எப்படி மாற்றப்பட்டீர்கள்? நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்படி என்றால் இயேசுவின் ரத்தம் எவ்வளவு பெரிய பாவத்தையும் சுத்திகரிக்கும், எவ்வளவு பெரிய பாவியையும் நீதிமானாய் மாற்றும் என்ற அர்த்தம். நீங்கள் இன்னும் ஒன்றையும் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது 11 பார்த்தீர்கள் அல்லவா? சுத்திகரிப்பு என்ற வார்த்தை. சொல்லுங்கள், ஆண்டவர் ரட்சிக்கும் பொழுது அந்த ரட்சிப்பு இந்த 3 பகுதியிலும் முழுமையானதா இல்லை ஆவியில் மட்டும் நடந்த விஷயமா? எஸ், in fullness. He saved us in fullness. Any other answer? முழுமை. அதாவது நான் கேட்கிற வார்த்தையை திரும்ப கேட்கிறேன். ஆவி, ஆத்துமா, சரீரம் என்ற அந்த 3 நிலைமையிலேயுமே ரட்சிப்பு என்றால் என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? முதல்ல ரட்சிப்புக்கே அர்த்தம் தெரிய வேண்டுமே. வெரி குட். முழுமையாக, இன்னொரு வார்த்தை, முழுமையாக கழுவப்பட்டது என்றால் என்ன அர்த்தம்?
பரிசுத்தமாக்கப்பட்டோம் என்ற அர்த்தம். இதற்கு எதிரான கருத்துக்கள் உண்டா? சொல்லுங்கள், நீங்கள் நினைக்கிறதை சொல்லுங்கள், தவறில்லை, சொல்லுங்கள். இவ்வளவு யோசிக்கிறீர்களே, என்ன அர்த்தம்? ரட்சிப்பு என்றாலே என்னன்னு தெரியலையா? அப்போ எனக்கு கேள்வி மிக முக்கியமாய்ப்படுகிறது. சொல்லுங்கள். ரட்சிப்பு என்றால் தேவனோடு இணைக்கப்பட்டது. சரி, நான் கேட்ட கேள்வியின் அர்த்தம், ரட்சிப்பு முழுமையானதா இல்லை ஆவியில் மட்டுமே, அதாவது இருதயத்தில் மட்டுமே வந்த காரியமா? தேவனோடு இணைக்கப்பட்ட காரியம் ரட்சிப்பு. சரியான வார்த்தை தம்பி. நான் பரிசுத்தமாக்குதலை பற்றி கேட்டுக்கொண்டிருக்கிறேனே, பதில் வேண்டும். முழுமையானது அப்படி என்றால் என்ன அர்த்தம்? ஆவி ஆத்தும சரீரம் முழுவதுமே ரட்சிக்கப்பட்டிருக்கிறது என்றால் என்ன அர்த்தம்? கரை திரையற்றதாய் பரிசுத்தமானதாய் ஆக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் அல்லவா? நன்றாய் கவனிங்கள். தேவன் ரட்சிக்கும் பொழுது முழுமையுமே ரட்சிக்கிற தேவன். இந்த வசனத்தின் அடிப்படையில் தான் நாம் எல்லாவற்றையுமே அறிந்து கொள்ளுகிறோம். அப்படி என்றால் மறுரூபமாக்கப்படுவது ஏன் அவசியம்? மறுரூபம் என்றாலே வேறே ரூபம், மறு ரூபம். இந்த மறுரூபத்தின் அர்த்தம் எங்கே செயல்படுகிறது என்றால் நம்முடைய சரீரத்தில் அல்ல. எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்கள்? ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்முடைய சரீரத்தை தேவன் மாற்றவில்லை, ஆனால் சரீரத்தையும் தொட்டார். நன்றாய் கவனிங்கள். இருதயத்தில் நடக்கிற எந்த ஒரு விஷயமுமே சரீரம் வரைக்கும் பாதிப்பை கொண்டு வந்தே தீரும். இருதயம் சந்திக்கப்படுகிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில், மனுஷின் வாழ்க்கையில் சரீரம் தப்ப முடியாது. நான் ஏற்கனவே சொன்னது போல, பாவம் இருந்த இந்த இடத்திலே அந்தகாரம் இருந்தது, மரணம் இருந்தது. புரிந்து கொண்டீர்களா? நான் இருதயத்தை பற்றி மறுபடியும் பேசிக் கொண்டிருக்கிறேன். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக இந்த படத்தை இந்த சைடில் நான் வரைந்தேன், ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். மரணம் இருந்த இடத்திலே உங்களுக்கு நன்றாய் தெரியும், முதலாவது பாதிக்கப்பட்ட ஒரு விஷயம் சிந்தனை. சரியை சொல்ல வேண்டும் என்றால் மனது. ஏனென்றால் மனதுக்குள் சிந்தனைகள் செயல்படும், ஆனால் தோன்றுகிற இடம் இருதயம். இருதயமே எல்லாவற்றுக்கும் ஊற்று காரணமாய் இருக்கிறது. அதனால் அதை எல்லா காவலோடும் நீ காத்துக்கொள் என்று சொன்ன வசனத்தையும் நான் சொல்லியிருக்கிறேன், ஞாபகம் இருக்கிறதா? நீதிமொழிகள் 4:23. இப்போது வசனத்தை கவனிங்கள். இருதயத்தில் நடக்கிற எதுவுமே ஒரு மனுஷனை பாதித்தது என்பதற்கு சரியான உதாரணம் ஆதியாகமம் 3. உங்களுக்கு நான் மறுபடியும் நினைப்பூட்டுகிறேன், நீங்கள் சந்தேகத்தோடு சத்தியத்தை அறியவே முடியாது. ஏனென்றால் சந்தேகமும் சத்தியமும் இணைந்தால் பிரச்சனை, வஞ்சனை. எத்தனை பேர் கேட்டீர்கள்? எங்கே சந்தேகம் வருகிறதோ அங்கே வஞ்சனை வந்துவிடும். அதனால் தான் நீங்கள் சந்தேகத்தோடு சத்தியத்தை ஒரு நாளும் கேட்க முடியாது. சத்தியம் இருக்கிற இடத்தில் வெளிச்சம் செயல்படுகிறது. வெளிச்சம் செயல்படும் பொழுது பொய்யான காரியங்கள் இனம் கண்டுகொள்ளப்படும். இப்பொழுது கவனிங்கள், நான் சொன்னேன் ஆதியாகமம் 3 பாவம் என்ற அந்த காரியம் மனுஷனுடைய ஆவிக்குள் வந்த பொழுது என்ன நடந்தது? அவனுடைய சிந்தனை பாதிக்கப்பட்டது. கவனிங்கள், என்னென்றால் சிந்தனைக்கு பிறப்பிடம் ஒரு மனுஷனுடைய ஆவி. என்ற ஆவியில் மரணம் வந்து தேவனோடு இணைப்பு துண்டிக்கப்பட்டதோ அன்று அவனுடைய சிந்தனை பாதிக்கப்பட்டது என்பதற்கு முதல் உதாரணம் என்ன? விரைவாக நான் பேசும்பொழுதே பேசிவிட்டால் நன்றாக இருக்குமே. நீங்கள் கேட்டுக்கொண்டு தானே இருக்கிறீர்கள், சொல்லுங்கள் பாப்போம். முதல் உதாரணம். நான் சொன்ன காரியம், சொல்லாததை கேட்கவில்லை. பயம் என்பது என்ன? நான் தாட்ஸை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். பயம் என்பது உணர்வு அல்லவா? பயத்தின் காரியம் இங்கே செயல்படுகிறது. எண்ணங்களின் காரியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். முதலாவது காரியம் நெகட்டிவ் தாட்டை பற்றி தான் கேட்கிறேன். உதாரணம் என்ன? அம்மா, அது முடிவுக்கு முன்பாக, அம்மா முடிவுக்கு முன்பாக வந்த எண்ணத்தை கேட்கவில்லை. அந்த எண்ணமெல்லாம் கரைபடாதது எனக்கு தெரிந்து. ஏன் தெரியுமா? அது இன்னும் முடிவுக்குள்ளே வரலை. எத்தனை பேர் கேட்டீங்க? இதையே பெரிய தியரியாக எடுக்கலாம். இப்போவே முடிவுக்கு வராத எண்ணம் நான் பிரச்சனைக்குரியதல்ல என்று சொல்லவில்லை, ஆனால் மரணத்தை இன்னும் பிறப்பிக்கவில்லை என்று சொல்லுகிறேன். எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்கள்? சரியாக தியாலஜி பேசணும் இல்லையா? முடிவுக்கு வராத எண்ணம் பிரச்சனைக்குரியது அல்ல என்று நான் சொல்லவில்லை, ஆனால் மரணத்துக்குரிய முடிவை இன்னும் அது எடுக்கும்படி தள்ளவில்லை ஏவாளை. இன்னும் கவனிங்கள், நான் சொல்ல வந்ததை சரியாக புரிந்து கொள்ளுகிறீர்களா என்று தெரியவில்லை. சரியாக ஒரு வேளை நான் பேச வேண்டுமா என்று நான் தெரியவில்லை. நான் பேசுகிறேன். எத்தனை பேர் புரிந்து கொள்ளுகிறீர்கள்?
மரணம் ஆவியில் வந்த பிறகு பாதிக்கப்பட்டது சிந்தனை தான் என்பதற்கு என்ன உதாரணம் உண்டு? ஆதியாகமம் 3. நீங்கள் ஆக்ஷனை பற்றி தான் பேசுகிறீங்க, நான் தாட்டை பற்றி கேட்குறேன், கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். கரெக்டுமா, அது எண்ணம் என்ன என்பதற்கு தான் உதாரணத்தை கேட்கிறேன். அந்த எண்ணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிளை கொடுங்களேன். எண்ணத்தை மட்டும் பேசுங்கள். நீங்கள் ஆக்ஷனை பேசுகிறீங்க, எமோஷனை பேசுகிறீங்க. ஆஃப்டர் த ஃபால்மா, ஆஃப்டர் த ஃபால், விழுந்த பிறகு நடந்த விஷயந்தானே நாம் பேச வேண்டும். அதற்கு முன்பாக மரணம் வரவில்லையே ஆவியிலே. ஐயோ இல்லை, நான் இப்போ ஒன்றை கேட்கணும். நீங்கள் கேள்வியை புரிஞ்சு கொள்ளலாம், திருப்பி கேள்வி கேளுங்க. இப்படி இஷ்டம் போல் பதில் சொன்னால் என்ன ஆகுது? கேள்வி புரியவில்லை என்றால் எனக்கு சொல்லுங்கள், நான் சரியாக கேட்க ஆரம்பிக்கிறேன். நான் திருத்திக் கொள்ள வேண்டும் என்றால் செய்கிறேன். எத்தனை முறை ரிப்பீட் பண்ண விஷயம். ஆவியில் மரணம் வந்தால் சிந்தனை பாதிக்கப்படும் என்பதற்கு ஒரு உதாரணம் தான் கேட்கிறேன். சிம்பிள் தானே நான் கேட்ட கேள்வி? சிந்தனை பாதிக்கப்பட்டதற்கு ஏதாவது ஒரு உதாரணத்தை ஆதியாகமம் 3 சொல்லி இருக்கிறதா? இப்பொழுது தான் சொன்னேன் பயம் ஒரு உணர்வு என்று. Fear is an emotion. I am asking about a wrong thought life. That's about some result. Very good. கரங்களை தட்டுங்கம்மா. ஐயா தட்டுங்க. பெண் சொன்னாலும் தட்டுங்கள். என்ன அர்த்தம்னு சொல்கிறீங்களா? இப்போது சரியாக புரிந்து கொண்டார்கள் அல்லவா அவர்கள்? என்னை பாருங்கள், எல்லாருக்கும் புரியும். சில நேரம் எடுத்து புரிந்து கொண்டாலும் பரவாயில்லை. ஆனால் பதித்து கொள்ளுங்கள். இது பல முறை நான் சொன்ன விஷயம், புதிது அல்ல. நீங்கள் நினைவுபடுத்த வேண்டும். முதலாவது எண்ணம் பாதிக்கப்பட்டது என்பதற்கு உதாரணமே ஏவாளும் ஆதாமும் என்ன நினைத்தார்கள்? தேவனை விட்டு மறைந்து கொள்ள முடியும் என்று எண்ணினார்கள். எங்கிருந்து வந்த எண்ணம்? அதுதான். புரிந்துதா? மரங்களுக்கு பின்பாக ஒளித்து கொண்டார்களே, விருட்சங்களுக்கு பின்பாக ஒளித்து கொண்டார்களே, என்ன அர்த்தம்? ஒளிய முடியும் என்று நினைத்தார்கள். தாட் லைஃப், ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் தாட் லைஃப், ட்விஸ்டட் தாட் லைஃப். நான் இதெல்லாம் பல ஆங்கிள் உங்களுக்கு நான் பேசினது ஞாபகம் இருக்கிறது. கோணலான எண்ணம் வந்தது. என்ன எண்ணம்? முடியும். இட்ஸ் அபவுட் அ தாட் லைஃப், ரைட்? ஆனால் எதனால் வந்தது? ஆவியில் மரணம் இருக்கிற இடத்துல எண்ணங்கள் சிதைக்கப்படுகிறது, சீராய் இருக்காது. அதற்கு முன்பாக ஒன்றாய் நடந்தார்கள். பகலின் குளிர்ச்சியான வேளையில் நல்ல ஐக்கியத்தில் இருந்தவர்கள் இப்பொழுது நினைத்தார்கள் தேவனை விட்டு ஒளிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு எண்ணம். இந்த எண்ணம் தவறானதற்கு காரணம் ஆவியில் வந்த மரணம். இப்பொழுது சொல்லுங்கள், அதற்கு பிறகு நீங்கள் சொன்ன வார்த்தை சரிதான். எண்ணங்கள் பாதிக்கப்படுகிற இடத்திலே உணர்வுகள் பாதிக்கப்படும். எத்தனை பேர் ஞாபகம் வைத்திருக்கிறீர்கள்? எண்ணங்கள் தான் உணர்வுகளுக்கு ஆதாரம். உண்மைதானே? Thoughts are the main reason for us to have some particular patterns of emotions or feelings. நன்றாய் கவனிங்கள். எண்ணங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையில் சில வகையிலே முறையிலே வைத்திருக்கிற உணர்வுகளுக்கு காரணம். ஏதாவது ஒரு தாட் லைஃப் நல்லா இருந்தால் நம்ம உணர்வும் நன்றாக இருக்கும். பாருங்கள், ஏதாவது ஒரு தாட்டில் நெகட்டிவாக நாம் சிந்திக்க ஆரம்பித்து விட்டோம் என்று யோசித்து பாருங்களேன், நம்முடைய உணர்வுகள் என்னாகும்? லோவாகும், நெகட்டிவ் ஆகும், எல்லாம் எதிர்மறையான உணர்வுகள் ஆகும். இப்படிப்பட்டவர்கள் எப்படிப்பட்ட முடிவில் இருக்கிறார்கள் என்றும் நமக்கு தெரியும். ஏனென்றால் இயேசு வருவதற்கு முன்பாக நம்முடைய முடிவுகள் எல்லாமே தாறுமாறாக இருந்தது. காரணம், எபேசியர் 4:17-19 சொன்ன காரியம், தாட் லைஃப்ஸ் வேர் ஃபியூட்டைல். எத்தனை பேருக்கு புரிகிறது? நம்முடைய எண்ணங்கள் வீணானதாக இருந்தது. ஏனென்றால் உள்ளத்திலே, இருதயத்திலே அந்தகாரம், இருள் இருந்தது. சரியை சொன்னீர்கள். இப்பொழுது நாம் எங்கே இருக்கிறோம்? ஏன் இதை நான் பேசினேன் என்றால், கவனிங்கள், முழுமையான ரட்சிப்பு. ஆவி ஆத்தும சரீரத்திற்கு இயேசு முழுமையான ரட்சிப்பை கொடுத்திருக்கிறாரா? உண்மை. எப்படி சொல்ல முடியும் என்று பாருங்கள். நான் சொன்ன விஷயம், இருதயத்தில் இருப்பது சிந்தனை, உணர்வுகள் சித்தத்தை பாதித்து சரீரத்தின் வழியாக செயலாக்கப்படுகிறதே. இந்த சரீரம் பாவத்தில் இருந்தபொழுது செயல்பட்ட விதம் வேறு, இன்று ரட்சிக்கப்பட்ட பிறகு செயல்படுகிற விதம் வேறு. எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்கள்? அதனால் தான் 1 கொரிந்தியர் 6 சொன்ன காரியம், சரீரமோ கர்த்தருக்குரியது. இந்த வார்த்தையே போதும். ஏனென்றால் இந்த இடத்தில் தான் அவர் பேசினார், நீங்கள் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். 11வது வசனம். அதற்கு பிறகு அதிகாரத்தை பற்றி ஆண்டவரே பேசியிருக்கிறார். இந்த அதிகாரம் எப்படிப்பட்டது என்பதையும் நாம் அநேக வாரங்கள் இருந்து பார்த்தோம். இப்பொழுது கவனிங்கள், இந்த அதிகாரத்தை பேசின தேவன் எல்லா அதிகாரமும்
சுயாதீனத்திற்கு உரியது அல்ல. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? எல்லா அதிகாரமும் விடுதலையை, வெற்றியை, சுதந்திரத்தை தரக்கூடிய அதிகாரம் அல்ல. ஆண்டவருடைய சத்தியத்தின் அடிப்படையில் செயல்படுகிற அதிகாரமே விடுதலைக்குரியது. இல்லை என்றால் அடிமைத்தனத்திற்கு உரியது. எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்கள்? உலகத்திலே அதிகாரங்கள் எல்லாமே சுதந்திரமாய் அவர்கள் செயல்படுத்துகிறார்கள், ஆனால் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். பிசாசு சொன்னானே, நீ விலக்கி வைக்க வேண்டிய விஷயம் என்று வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது, விலக்கின விருட்சத்தின் கனியே ஆனாலும் நீ புசிப்பாய் என்றால் இன்னும் பெட்டரா இருப்பேன் தான் சொன்னான். எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்கள்? அதனால உலகத்தின் தத்துவம் வேறு. எத்தனை அனுபவித்தாலும் அவர்கள் அடிமைத்தனத்தை பேச மாட்டார்கள், அனுபவிப்பதை மட்டுமே பேசுகிறார்கள். அது சுதந்திரம் என்றும் பேசுகிறார்கள். எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்கள்? ஏதாவது ஒன்றை அனுபவிக்க பெர்மிஷன் இருந்தா அவங்கள பொறுத்த வரைக்கும் அதுதான் அத்தாரிட்டி. But God is telling something different. If you got the permission to do everything and anything, it's not about authority. It's not about having freedom itself. எல்லாமே சுதந்திரத்தையோ சுயாதீனத்தையோ தருகிற அதிகாரம் அல்ல. That's why he said not everything is beneficial, but they can be permissible. அனுபவிக்கக்கூடிய அனுமதி தருகிற காரியங்களாக இருக்கலாம், ஆனால் அவைகள் என்ன செய்யாது? தகுதியாய் இராது. நான் ஏன் திரும்ப சொல்லுகிறேன் என்றால் கவனிக்க வேண்டும். கர்த்தர் அதனால் தான் சரீரத்தை விட்டு வைக்கவில்லை, தனியாக வைக்கவில்லை, பேசுகிறார். கர்த்தர் சரீரத்திற்கே உரியவர், சரீரமோ கர்த்தருக்கே உரியது. ஏனென்றால் நம்முடைய சரீரம் அவருடைய அவயவம், நம்முடைய சரீரம் அவருடைய உறுப்பு. இதே வேதத்தில் இன்னொரு இடத்தில் அவர் பேசினார், நாம் அவருடைய சரீரமாய் இருக்கிறோம், கிறிஸ்துவின் அவயவங்களாய் நாம் இருக்கிறோம் என்று பேசப்பட்டிருக்கிறது. இங்கே நாம் நம்முடைய சரீரத்தை உடையவர்களாக இருப்பதினாலே நமக்கு நம்முடைய சரீரத்தை பயன்படுத்த எல்லா அதிகாரமும் எல்லா விதத்திலும் இருக்கிறது என்று வேதம் சொல்லவில்லை. நம்முடைய சரீரம் அவருடைய அவயவம் என்பதினாலே சரீரத்திற்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? அதிகாரியாய் இருக்கிறார். சரீரமோ கர்த்தருக்கே. நன்றாக கர்த்தருக்கே. இதனால்தான் நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் பிரச்சனையை தேவன் பிரித்து பேசி பதிலை கொடுக்கவில்லை, ஒரு கோட்பாட்டை மட்டும் கொடுத்துவிட்டு அதை பின்பற்றும்படியாய் அழைக்கிறார். இப்பொழுது யோசித்து பாருங்கள், சரீரம் எனக்குரியதாக இருந்தால் நான் எப்படியும் பயன்படுத்தலாம் அல்லவா? சுதந்திரத்தை பற்றி பேசுகிறேன், அதிகாரத்தை பற்றி பேசுகிறேன். சரீரம் எனக்குரியது தானே என்று நான் நினைத்தால் it's about a thought life again. I'm talking to you something very crucial today. There's something behind every desire. That's about knowledge. ஒவ்வொரு விருப்பத்துக்கும் வாஞ்சைக்கும் பின்பாக, பொதுவாய் பேசுகிறேன், இச்சை என்று நான் பயன்படுத்தவில்லை, என்னை கவனித்து கேட்டுக்கொண்டிருந்தீர்கள் என்றால் வித்தியாசம் தெரியும். பொதுவாக பேசுகிறேன். ஒவ்வொரு விருப்பத்திற்கு பின்பாகவும் ஒரு அறிவு செயல்படுகிறதே. நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக யார் நமக்கு அறிவை கொடுத்தவர் என்று சொல்வதனால் குழப்பம் வரும் என்று தெரியும், அதனாலே பேசினேன். இவன் மரியாதையா சொல்லுகிறதா இருந்தால் ஆண்டவராய்த்தான் இருக்க வேண்டும் என்று ஒரு சந்தேகம் வரும் அல்லவா? உலகம், மாம்சம், பிசாசு இவைகள் தான் நம்மை ஆளுகை செய்தது. உங்களுக்கு எபேசியர் ஞாபகம் வருகிறதா? 2வது அதிகாரம் 1-3 வரை எழுதியே காட்டி விடுகிறேன். இவைகள் எல்லாம் நாம் படித்து கொண்டே இருக்கிற வசனங்கள். எபேசியர் 2:1-3. இந்த 3வது வசனத்தில் தான் நான் இருந்து கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு அது ஞாபகம் இப்பொழுது வரும் என்று நினைக்கிறேன். தொடர்ந்து பேசுவதற்கு முன்பாக நிறைய கனெக்ஷன்ஸ் ஆவியானவர் கொடுக்கிறார். 1.5 மணி நேரம் எழுதி வைத்து குறிப்புகளை வேகமாக வைத்துக் கொள்ளுங்கள், வீட்டிலே சென்று தியானியுங்கள். இப்பொழுது பாருங்கள், நன்றாய் கவனிக்க வேண்டும். தேவன் சரீரத்திற்கு தேவனாய் இருக்கிறபடினால்தான் தகுதி எது என்பதை ஒரு தேவ பிள்ளை தீர்மானிக்க முடிகிறது. எத்தனை பேர் புரிந்தது? ஆவிக்கு மட்டும் தேவன் அல்ல, அவர் ஆத்துமாவுக்கும் தேவன், சரீரத்திற்கும் தேவன். அதனால்தான் நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆதலால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் ஆவியினாலும் சரீரத்தினாலும் தேவனை மகிமை. இப்பொழுது இதே அதிகாரத்தில் தான் நான் பேசியிருக்கிறேன். 1 கொரிந்தியர் 6:20வது வசனத்தை நீங்கள் வாசிங்கள். ஒருவர் எழுந்து நின்று சத்தமாக, can somebody read that in English as well? நன்றிமா. ஆங்கிலத்தில் யாராவது? Very good. Honor God with your body. It's only that. Thank you. You were bought at a price, so honor God with your body. That's about English version. Now listen to me carefully. கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா?
நான் கேட்குறதை இப்போ பாருங்கள், எல்லாரும் ரொம்ப ப்ராக்டிக்கலாக சில நேரம் இதுதானே என்று சொல்லுவது போல் தெரிந்தாலும் நான் திரும்ப சொல்வதற்கு காரணம், நெக்ஸ்ட் வீக் கேள்வி கேட்டால் உங்களுக்கு வித்தியாசமாக வருதில்லை. உண்மைதானோ? சரீரத்தையும் ரட்சித்தாரோ? அந்த சந்தேகத்திற்கு இடம் வேண்டாம். கவனிங்கள், கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள் என்றால் யார் கொல்லப்பட்டார்கள் இந்த 3 பகுதியில்? சகோதரி, இதற்கு முதலாவது பதில் சொல்லுங்கள். என்னை திரும்ப பாருங்கள். சில பேரை நான் திரும்ப கேட்கும்போது தான் திரும்பவே பார்க்கிறீர்கள். அப்படிலாம் முதலாவது ஸ்டேட்மெண்ட்டு கேட்கலன்னு அர்த்தம். சொல்லுங்கள், இந்த கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே என்ற இந்த பாயிண்டில், இந்த 3 ஏரியாவில் எந்த இடத்தில் கிரயத்திற்கு கொல்லப்பட்டோம்? ஒன்றன் பின் ஒருவரா? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்கம்மா. ஓகே, ஸ்தோத்திரம். பாராட்டுறமா உங்க பதில சொல்லுங்க. ஏவாள் ஆதாம் என்று பிரித்து விடலாம் போல் இருக்கிறது எனக்கு. ஒரு கூட்டம், ஆனால் எந்த கூட்டம் என்று சொல்ல மாட்டேன். உங்களுக்குள்ளேயே யுத்தம் கிளம்பட்டும். நீங்கள் பேசுவதையே இன்னொருவர் அறியும் பொழுது அவர்களுக்குள்ளேயே ஒரு யோசனை வருகிறது அல்லவா? இது உண்மையோ? இதுதான் சத்தியமோ? இன்னொரு பதிலை யார் சொன்னது? சொல்லுங்கம்மா. கரெக்ட். கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, கொல்லப்பட்டீர்களே என்று சொல்லாதிருங்கள், கொல்லப்பட்டீர்களே. அப்படின்னா நம்மெல்லாம் பலியாடா என்ன? கர்த்தர் நமக்காக பலியானார். எவ்வளோ பெரிய வித்தியாசம்! இந்த பிசாசு நம்மளை கிரயத்துக்கு கொல்லப்பட்ட நிலைமையிலே நம்ம என்ன செய்திருந்தான்? திட்டம் செய்து என்று அடிக்கலாம் என்று காத்திருந்தான். ஆனால் பலியாக வந்தவ, பலியாடாய் மாறினவ நம்மை கிரயத்திற்கு கொண்டார். இன்று கொல்லப்பட வேண்டிய நாம் கொல்லப்பட்டோம். எவ்வளோ நல்ல ஆண்டவர்! இப்பொழுது சொல்லுங்கள், மொத்தமாக கொல்லப்பட்டோமா, வெறும் ஆவி மட்டுமா? இப்பொழுது நான் சொன்னது எல்லாம் சரியாக விளங்குகிறதா? கொல்லப்பட்டீர்கள் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? நாம் வாங்கப்பட்டோம் விலைக்கு, முழுமையாய் வாங்க. என்னைக்காவது ஒரு விலைக்கு வாங்குகிற ஆட்டை வெறும் லிவரை கொடுங்க, பிரெயின், அதை நம்ம சாப்பிடும்போது பிரிப்போம், ஆனால் வாங்கும்போது மொத்தமாக தானே வாங்குகிறோம். ஆட்டை வாங்கினா ஆட்டை முழுசாக தானே வாங்குகிறோம். இன்றைக்கி நம்மளை ஆண்டவர் ஒரு நாளும் ஆவியை தனியாக வாங்கிட்டு அப்புறம் எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகுதா பார்த்துட்டு ஆத்மாவை வாங்கலாம்னு நினச்சாரா? ஹோப்லெஸ் கண்டிஷன் எது தெரியுமா? இந்த பாடி யாருக்கு வேணும் தூக்கி எறிஞ்சாரா? நன்றாய் கவனிங்கள். கர்த்தர் ரட்சிக்கும் பொழுது முழுமையாக ரட்சித்தார் என்றால் என்ன அர்த்தம்? முழுமையாய் கொல்லப்பட்டோம். இப்பொழுது நான் சொல்லுகிற பாயிண்ட் தமிழ் ரொம்ப வல்லமையாக வருது. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகள் என்று சொல்லப்பட்ட இடத்திலே 2 விஷயம்தான் வந்திருக்கு. என்ன விஷயம்? சரீரம், ஆவி. அப்போ ஆத்மா எங்க? சொல்லுமா. நான் தான் ஆத்மா. இந்த சரியான ஆள் நான் தானே. அப்போது தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்று முடிந்திருக்கிறதே, அது யார்? நான் செய்கிற வேலை. இப்போ எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்கள்? கிரயத்துக்கு கொல்லப்பட்ட நான் என்னுடைய ஆவியினாலும் சரீரத்தினாலும் நான் தேவனை மகிமைப்படுத்துகிறேன் என்றால் என்ன அர்த்தம்? என்னுடைய கோஆப்ரேஷன் கண்டிப்பாக சத்தியத்திற்கு இருக்கிறபடினாலே நான் சரீரத்தில் என்ன செய்கிறேன்? தேவனை மகிமைப்படுத்து. நான் ரட்சிக்கப்பட்ட நான் ஆவியிலும் சரீரத்திலும் தேவனுக்கு மகிமையை கொடுக்கும்படி தீர்மானித்தபடினால் இந்த நான் என்பது உண்மையான ஆத்துமா. அப்படி என்றால் என் சிந்தனை, என் உணர்வு, என் முடிவு சரியான நிலைமையில் சத்தியத்திற்கு கீழ்ப்பட்டு இருக்கிறபடினாலே தேவன் மகிமைப்படுகிறார். புரிந்து கொண்டீர்களா? இப்பொழுது தொடர்ந்து வருகிறேன். சரீரம் தேவனுக்குரியது என்று பேசின இந்த இடத்திலே body just has 5 senses. I told you something neutral. Body doesn't have any ability to think, feel or decide. When I talk about the body, is just a neutral thing. It's just an instrument. ஒரு கருவியை போன்றது நம்முடைய கூடாரமானது. அந்த கூடாரத்திற்குள்ளாக உள்ளான மனுஷன் இருக்கிறான். உண்மைதானே? இவன் புறம்பான மனுஷன், உள்ளான மனுஷன். உள்ளான மனுஷன்ல ஆவி உண்டு, ஆத்மா உண்டு. இரண்டுமே அழியாதது, இரண்டையும் காண முடியாது, இரண்டும் மறியாதது. எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்கள்? தொடர்ந்து வாழக்கூடியது. அதனால்தான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஆவி என்றால் அது பரலோகத்தில் தேவனோடு இருக்கும், ரட்சிக்கப்படவில்லை என்றால் நரகத்தில் வாதிக்கப்படும். சரீரமும் மண்ணுக்கு திரும்பும் எப்பொழுது? மரணம் வரும் பொழுது. அதனால்தான் புறம்பான மனுஷன் உண்மையான மனுஷன் அல்ல. உண்மையான மனுஷன் உள்ளே இருக்கிறவன், அவன் தான் சிந்திக்கிறான். அதுதான் நீங்களும் நானும் இருக்கிற ஆத்துமா. ஆத்துமா தனியாக இருப்பது இல்லை, அது ஆவியோடு இணைந்திருக்கிறது. அதனால் தான் அர்த்தம் பெறுகிறது. ஏன் அர்த்தம் பெறுகிறது என்பதையும் பேசுகிறேன். என் சிந்தனைக்கு விளக்கத்தை கொடுப்பதே என்னுடைய ஆவி.
எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்கள்? Proverbs I think 20 verse 21 I suppose it talks about having our spirit as a lamp. சொல்லுங்க ஐயா. ஆவியில் வர டார்மெண்டேஷன் ஐயா. இட்ஸ் அபவுட் த சோல் அண்ட் த ஸ்பிரிட். எந்த காரியத்திலையுமே தேவன் அந்த நினைவுகளை இழக்க பண்ணுவதில்லை. பாருங்கள், நம்ம நினைவுகள் ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்முடைய சரீரத்தில் கூட பாருங்கள், இட்ஸ் அபவுட் சம்திங் கால் டார்மெண்டேஷன். ஃபிசிக்கல் பாடியில் எனக்கு இருக்கிறதா அது தெரியல, ஆனால் அந்த டார்மெண்டேஷன் இஸ் ரியல் இன் ஹெல். ஸோ அந்த டார்மெண்டேஷனில் நினைவுகள் மறிப்பது இல்லை, ஆத்துமா மறிப்பது இல்லை, உண்மையான வேதனையை உணர்கிற ஒரு ஸ்தலம். அதனால் தான் ஆண்டவர் அந்த காரியத்தை அங்கே சொன்னார். புழு சாவதில்லை என்ற வார்த்தையெல்லாம் வருகிறது அல்லவா? யூ கேன் லிட்ரலி ஃபீல் த பெயின், லிட்ரலி ஃபீல் த பெயின். சரீரம் அக்னியில் இருந்தால் எப்படி உணர முடியுமோ அந்த உணர்வுகள் மறிப்பதில்லை ஐயா. அதனால் தான் செய்த பாவங்கள் ஞாபகம் வரும், கீழ்ப்படியாத காரியங்கள் ஞாபகம் வரும், அவன் தவற விட்ட விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் இருக்கிறது. ரெண்டாவது, யார் உயிரோடு இருக்கிறார்கள், இன்னும் அழியக்கூடாது என்ற விருப்பங்கள் எல்லாமே செயல்பட்டு கொண்டிருந்தது. அதனால தான் அது நித்தியமான காரியம் ஐயா. தேங்க்யூ ஃபார் டெல்லிங் மீ தட். யோசிங்க, இப்படி யோசிங்க. நிறைய வசனங்கள் இப்படி கிறிஸ் பண்ணி நீங்கள் சிந்திக்கும் பொழுது உங்களுக்கு வசனம் தெளிவாக இன்னும் புரியும். எத்தனை பேருக்கு புரிகிறது? அழிந்தாலும் இது அழிந்தாலும் அழியாத ஒன்று உண்டு, நம்முடைய நினைவுகள், நம்முடைய உணர்வுகள், நாம் எடுத்த முடிவுகள். அது அழியாது. ஆனால் தான் ரிகலெக்ட் பண்ண முடியுது. எல்லாத்தையும் நினைத்து பார்த்து அவன் என்ன செய்தான்? நொந்து கொண்டு இருந்தான். எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்கள்? நான் சொல்வதை கவனியுங்கள். இப்போது எங்கே இருக்கிறேன்? சொல்லுங்க, கண்டுபிடித்தீர்களா? 20 27 வாசிங்கள் சத்தமாய். எது மனுஷன் மனுஷனுடைய ஆவி எது? அப்படி நிறுத்துங்கம்மா. மனுஷனுடைய ஆவி எது இதில்? ஆஹா, ஆங்கிலத்தில் சொன்னீர்கள். வேறே வார்த்தை இருதயம், வேறே வார்த்தை மண்டலமா? சத்தமாய் சொல்லுங்கள். என்னம்மா? எப்படி அம்மா ஆவி திடீர்னு ஆத்துமா ஆயிற்று? கரெக்டு தானம்மா? நீங்கள் மட்டும் இல்லை, எல்லாரும் சிந்திக்கணும். அதனால தான் சொல்லுகிறேன். ஆவியிலே வேற வார்த்தை என்ன? இருதயம், உள்ளம். யார் சொன்னது? உள்ளம். அதான் தமிழ் மட்டும் வருகிற வார்த்தை. வேறே சொல்லுங்கள். மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த, சரியாய் சொல்லுங்கள். கர்த்தர் தந்த தீபம் என்றால் என்ன அர்த்தம்? வெரி குட். கர்த்தர் தருகிற தீபம் என்றாலே என்ன அர்த்தம் தெரியுமா? ஆண்டவருடைய வெளிச்சம் செயல்படுகிற முதலாவது பிரதானமான இடமே ஆவி, மனுஷனுடைய ஆவி. ஜீவன் செயல்படுகிற ஒரு ஸ்தலம். இப்பொழுது இதனோடு இணைத்து பேசும்போது டக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் வரணும். அதனால் தான் இந்த இடத்தில் 4 காரியங்கள் செயல்பட்டது ஞாபகம் இருக்கிறதா? செயல்படுகிறது. எமோஷனா? ஆவியில் இருக்கும்போது எங்க எமோஷன் வந்தது? இப்போ எப்படிமா? வெரி குட். எடிட்டிங் எப்படி பண்ண போகிறாங்களோ தெரியல. சொல்லுங்கள். கம்யூனியன், கான்ஷியன்ஸ், இன்ட்யூஷன். இதுக்கு எமோஷனுக்கும் எந்த கனெக்ஷனும் இல்லை. எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்கள்? அது ஆத்மாவில் இருக்கிற விஷயம் ஐயா. மனுஷனா யார் உணரணும், மனுஷனா யார் சிந்திக்கணும், மனுஷனா யார் முடிவெடுக்கணும், அப்போ தான் மனுஷன். அப்படி என்றால் உண்மையான ஆத்துமா தனியாக இருக்காது, ஆவியோடு இருந்தால்தான் அர்த்தம் என்பதற்குத்தான் இப்பொழுது வந்து கொண்டு இருக்கிறேன். அந்த அர்த்தம் எதனால் வந்தது? மனுஷனுடைய ஆவியினால் வந்தது. ஏனென்றால் அது கர்த்தர் தந்த தீபம். இரண்டாவது இன்னொரு முக்கிய குறிப்பு, அம்மா அதை வாசித்து முடியுங்கள். கர்த்தர் தந்த தீபம். Proverbs 20:27. உள்ளத்தில் உள்ளதையெல்லாம். அதனால் தான் மனுஷனுடைய ஆவியில் இருக்கிற ஒரு பெரிய கெப்பாசிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா கம்யூனியன், தேவனோடு வைத்திருக்கிற தொடர்பு, தேவனால் கொடுக்கப்பட்ட மனசாட்சி கான்ஷியன்ஸ், தேவனால் வருகிற இன்ட்யூஷன் உள்ளுணர்வு, தேவனோடு வைத்திருக்கிற ஐக்கியம், அது அவருடைய பரிசுத்த ஆவியோடு இருக்கிற ஐக்கியம். எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்கள்? இதெல்லாம் ரட்சிக்கப்பட்டவர்களுடைய காரியம். தேவனுடைய அன்பும்
இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் உங்கள் ஆவியுடனே இருப்பதாக என்பதே பெனடிக்ஷன். எத்தனை பேருக்கு அது தெரியும்? அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அருமையான ஆண்டவர்! தேவனுடைய அன்பு நம்மோடு இருக்க வேண்டும். தேவனுடைய கிருபை என்பது இயேசுவின் கிருபை, ஏனென்றால் இயேசுவால் கொடுக்கப்பட்டதே கிருபை. மூன்றாவது சொல்லும் பொழுது ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியம் என்று சொல்லப்பட்டதற்கு காரணம் இந்த ஃபெலோஷிப்பை கொண்டு வந்தவரே ஹோலி ஸ்பிரிட். உண்மைதானே? இன்றைக்கு தேவனோடு ஐக்கியப்பட வைத்தவரே அவர்தான். அந்த ஐக்கியத்தில் நடக்கிற விஷயம்தான் ஆண்டவருடைய எண்ணங்கள் பரிமாறிக்கொள்ளப்படுகிறது. இது எங்கே நடக்கிறது தெரியுமா? It can be referred to communion as well, but communion mainly talks about the connection. But fellowship talks about the intimacy. எத்தனை பேருக்கு புரிந்தது? Communion is basically about the connection, but fellowship is about the intimacy. Intimacy is about sharing the thought lives. ஒருவருடைய எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளுகிற நிலைமையில் வருகிற அந்த நெருக்கத்தை நம்முடைய கணவர், மனைவி, பிள்ளைகளிடத்தில் கூட, நண்பர்களிடத்தில் கூட பகிர்ந்து கொள்ள முடியாது. எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்கள்? எண்ணங்களை யார் பகிர்ந்து கொள்ள முடியும் சொல்லுங்க? To an extent, whatever we think God knows about it, and whatever God thinks we are able to know it. புரிகிறதா? இதை ஒரு புருஷன் பொண்டாட்டி கூட ஷேர் பண்ண முடியாது. உண்மைதானே? நான் நினைக்கும் போதே அவங்களுக்கு போயிடுதா? இல்லை. இன்னும் நான் நினைக்கிறத வேறு விதமாக கூட சொல்லலாம். நிறைய பெண்கள் சொல்லுகிறார்கள். ஏன் பெண்களை சொல்ல வேண்டும்? அங்கே தான் ஆரம்பித்தது காரியம். உள்ளபடியே ரிப்பீட் பண்ணுறது சில பெண்களுக்கு கூடாத காரியம். உள்ளபடியே சொல்லாமல் இருப்பது கைவந்த கலை. இப்போ கவனிங்க, இந்த ஃபெலோஷிப்பில் நடந்தது தான் இன்டிமசி. இப்போ இதற்கு ஒரு வசனம் உங்களுக்கு ஏற்கனவே அநேகருக்கு தெரிந்திருக்கிற வசனம் தான். 1 கொரிந்தியர், விரைவாக 1 கொரிந்தியர் 2. கடந்த வாரம் நான் சொன்னேன், ஞாபகம் இருக்கிறதா? தேவனுடைய எண்ணங்களை எப்படி அறிந்து கொள்கிறோம்? விரைவாக 1 கொரிந்தியர் 2. ஆமாம், கொஞ்சம் பொறுமையா 9 12 வசனங்கள் வரை வாசிங்கள். 9 நான் சொல்லுகிறேன். எல்லாரும் கவனத்தை செலுத்தி படிக்க முடியாதவர்கள் கேளுங்கள். யா, ஆமாம், கொஞ்சம் எழுந்து நின்று சத்தமாக வாசிங்க. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். மனுஷனுள்ள ஆவியை அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றிருக்கிறோம். நன்றிமா. இப்பொழுது என்னை பாருங்கள். எல்லாருக்கும் புரிந்ததா வசனம்? நான் திரும்ப விளங்க வைக்கிறேன். 9 எழுதியிருக்கிறபடி அப்படின்னால் என்ன அர்த்தம் தெரியுமா? ஏற்கனவே ஓல்ட் டெஸ்டமென்ட் டைமில் எழுதி வைத்து விட்டார்கள். அது எங்கே வருகிறது? ஐசியா 64 verse 4. No mind has ever conceived, no ear has ever heard, no eye has ever seen what the Lord has kept in store for those who love him. நன்றாய் கவனிங்கள். தேவனால் ஆயத்தம் பண்ணப்பட்டவைகளை எதெல்லாம் பார்க்க முடியல, கண்ணு பார்க்க முடியல, காது கேட்க முடியல, ஒருவருடைய சிந்தனையில் கூட அது என்ன செய்யலை, இருதயத்தில் கூட அமேசிங். நல்லா என்ன பாருங்க. No mind has ever conceived. என்ன பாருங்க மைண்டில் கன்சீவ் ஆகலை அந்த தாட்ஸ்லாம். ஏன் தெரியுமா? அது தமிழ் அழகாக வருது. சிந்தனையில் தோன்றாத விஷயம் என்று நாம் திருப்பினால் கூட வேதம் இருதயத்தில் தோன்றவில்லை என்று சொல்லுகிறது. எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்கள் இந்த தொடர்பை? இருதயத்தில் தோன்றாத ஒன்று சிந்தனையில் எப்படி தோன்றும்? நாம் அறிவோம் அதை. அதனால்தான் ரட்சிக்கப்படாதவர்களுக்கு இது கடினமான காரியம். கர்த்தர் வைத்திருக்கிற காரியங்களை ஒரு சாதாரண மனிதன் புரிந்து கொள்ளவே. இதே 1 கொரிந்தியர் 2 வீட்டிலே நேரம் எடுத்து வாசிப்பீர்கள் என்றால் ஆவிக்குரியவன் யாராலும் நிதானிக்கப்படான், இல்லையா? மாம்சத்துக்குரியவன் ஆவிக்குரியவனை நிதானிக்கவே முடியாதான். அதனால தான் ஆவிக்குரிய மக்களை மாம்சத்துக்குரியவர்கள் பார்ப்பார்கள் என்றால் பைத்தியம் பிடித்தவர்கள் என்று கூட சொல்லுவார்கள். நீ எடுக்கிற முடிவு சரியில்லை, என்ன நீ இப்படி சொல்லுகிறாய், இந்த வேலையை விடுகிறேன் என்று சொல்லுகிறாய், ஊழியத்துக்கு போகிறேன் என்று சொல்லுகிறாய், பைபிள் ஸ்டடிக்கு போவதனாலே பணம் போனாலும் பரவாயில்லை, பர்மிஷன் எடுத்து போய் கொண்டிருக்கிறாயே, என்ன மதியினம் என்று பேசுகிறார்கள். ஏனென்றால் மாம்சத்துக்குரியவர்கள் ஆவிக்குரியவர்களை நிதானிக்க முடியாத காரணம் இது ஆவியினால் பகுத்தறியப்பட வேண்டியவை. எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்கள்? These things have to be discerned through the spirit, cannot be discerned by the flesh. மாம்சத்துக்கும் ஆவிக்கும் சம்பந்தம் இல்லை. எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்கள்? அதனால் தான் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு கிடைக்கிற கிருபையை பவுல் பேசுகிறார். அன்று தோன்றாத விஷயங்களை இன்று நமக்கோ பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தி இருக்கிறார்.
ஆமென். ஒரு தேவ பிள்ளைக்கு ஃபியூச்சர் என்னன்னு முழுதாக தெரியாவிட்டாலும் ஃபியூச்சர் இருக்குன்னு தெரியும். தெரிகிறதா? ஃபியூச்சர் எல்லாவற்றையும் முழுமையாக தெரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் ஃபியூச்சர் உண்டுன்னு தெரியும். அந்த ஃபியூச்சரை அவர் தான் வெளிப்படுத்தி இருக்கிறார். அதனால தான் நம்மளாம் ஹோப்லெஸ் பீப்புள் இல்லை. வி ஆர் பீப்புள் வித் ஹோப். வி கான் திங்க் ஆஃப் சூசைட். எத்தனை பேருக்கு புரிந்தது? தற்கொலை பண்ணணும்னு ஒரு கிறிஸ்தவங்க நினைக்க கூடாதுங்க. என்ன பாருங்க, தற்கொலை பண்ணணும்னு நினைக்க கூடாது. தற்கொலை பண்ணா பரவாயில்லன்னு நினைக்க கூடாது. அந்த தாட்டே தப்பு. ஏன் தெரியுமா? ரட்சிக்கப்பட்டவங்க சிந்திக்க மாட்டாங்க அப்படி. என்ன நடந்தாலும் வாழ தோணுது. ஏன் தெரியுமா? பிரச்சனைக்கு பிறகு ஒரு ஹோப்பை பார்க்க வைக்கிற ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். ஐயோ, இதெல்லாம் எடுத்தனா ஒவ்வொரு பைபிள் ஸ்டடியா மாறும். பிரச்சனைக்கு பிறகு ஒரு சொல்யூஷனை பார்க்க வைக்கிற ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். ஏன்னா பிரச்சனை ஒரு கிறிஸ்தவனுக்கு பிரச்சனை இல்லை, சத்தியம் இல்லைனா தான் பிரச்சனை. தற்கொலை செய்து கொள்ளுகிறேன் என்று சொல்ற வார்த்தை கூட ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில வரக்கூடாதுங்க. ஏன் தெரியுமா? அந்த தாட்டே தப்பு. தாட்டே தப்புனா இருதயமே தப்பாயிடுச்சுன்னு தானே அர்த்தம் ஆகுது. அப்ப இருதயத்தில் ஆவியானவர் இருக்கும்பொழுது எப்படி அந்த எண்ணத்தை என்டர்டெயின் பண்ண முடியும்? எண்ணங்கள் வராமல் இல்லை. நான் எப்பொழுதுமே சொன்னேன், எண்ணங்கள் வராமல் இருக்காது. ஏன்னா ஓவர் டைம் ஒர்க் பண்ற பிசாசு எண்ணத்தை கொடுக்காம இருப்பானோ? அவன் இருந்த இடம் அல்லவா? எத்தனை பேருக்கு ஞாபகம் வருகிறது? மனதை அவன் குருடாக்கி வைத்திருந்தானே, மனதும் மாம்சமும் விரும்பினைகளை செய்ய வைத்தானே. எபேசியர் 2:3 இருந்து கொண்டிருக்கிறேன். அதற்கு முன்பாக 2 கொரிந்தியர் 4:4 பேசினேன். தொடர்பை புரிந்து கேட்கிறீர்களா? மனதை அல்லவா ஆளுகை செய்தான். ஏன் ஆளுகை செய்தான்? நமக்கு இருந்த பிரச்சனை. அது என்ன பிரச்சனை? இங்கே பேசிக் கொண்டிருக்கிறேன். சத்தியம் வந்தாலும், சுவிசேஷத்தை கேட்டிருந்தாலும், இயேசு என்ற வார்த்தை நமக்குள் வந்திருந்தாலும் இடம் கொடுக்கவில்லை அவருக்கு. நம்முடைய கீழ்ப்படியாமையினாலே அறியாமை வந்து, அறியாமை என்ன செய்தது? புத்தியை அந்தகாரப்படுத்தி நம்முடைய எண்ணங்களை வீணாக்கிற்று. அதனால தான் பிசாசு உட்கார்ந்துருந்தாங்க. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஒரு ஆளுக்கும் பிசாசு திடீரென்று காரியங்களை செயல்படுத்துவது இல்லை. உண்மைதான், ஏதேன் தோட்டத்திலிருந்து விழுந்த ஜனத்தை அவன்தான் ஆளுகை செய்தான். ஆனாலும் ஆண்டவர் தொடர்ந்து மனிதனோடு உறவு வைத்துக் கொள்ள முயற்சித்தவர். இல்லையென்றால் ஆதியாகமம் 4:4 காயினும் ஆபேலும் காணிக்கைகளோடு வந்திருக்க மாட்டார்கள். ஒருவனை அங்கீகரித்த தேவன் இன்னொருவரை நிராகரிக்கவும் செய்திருக்க மாட்டார். காரணம், அங்கீகரிக்கக்கூடிய முறைமையை ஆவியிலே வெளிப்படுத்தின தேவன். ஆனால் ஒரு மனுஷன் தன்னை விற்று போடுகிறான். எதனால்? கீழ்ப்படியாமையினால். அறியாமை வருவதற்கு காரணம், நன்றை கவனிங்க. நான் இதெல்லாம் அறியலைங்கன்னு சொல்றவங்க இருக்கிறாங்க உலகத்தில் நிறைய பேர். ஐயோ, இதெல்லாம் எனக்கு தெரியாம போயிடுச்சு. நான் சொல்லுகிறேன், தெரிய வைக்கிற ஒரு ஆவி உள்ள வைத்திருக்கிறாரே தேவன், மனுஷ ஆவியை. அது தீபமாய் செயல்படுகிறது என்றும் பார்த்தோமே. நீதிமொழிகளில் வந்த வார்த்தை அல்லவா? இதேதான் ரோமர் 1 உங்களை போய் வீட்டிலே பார்த்து படித்து வாருங்கள் என்று சொன்னேனே. சிருஷ்டியே சொல்ல முடியுமே சிருஷ்டிகர் யார் என்று. அந்த ஞானத்தை கொடுத்தவர் தேவன் அல்லவா? ஒருவரும் சொல்ல முடியாது எனக்கு எதுவுமே தெரியாது என்று. மனசாட்சியிலேயே தேவன், think about this conscience here is given by God to somebody. Even before the salvation, conscience was functioning. மனசாட்சி செயல்பட்டு கொண்டுதான் இருந்தது. ஆனால் மடங்கின நிலைமைக்கு போனதற்கு காரணம், தொடர்ந்து கீழ்ப்படியாமல் வாழ்கிற ஒரு மனுஷன் தெரிந்தே தவறுகளை செய்யும் பொழுது மனசாட்சியை மழுக்கி போடுகிறான். ஆனால் அவன் உள்ளத்தில் குத்துமே செய்த பிறகு, நீ செய்தது தவறு, இயேசு சொல்லி அல்ல, பரிசுத்த ஆவி இருப்பதினால் அல்ல, தேவன் கொடுத்த தீபம் அந்த ஆவியாய் இருப்பதினாலே. எத்தனை பேர் புரிந்து கொள்ளுகிறீர்கள்? அதனால் தான் கவனித்து கேளுங்கள். நம்முடைய வாழ்க்கையில தேவன் சரீரத்திற்கு இப்பொழுது முக்கியத்துவம் கொடுத்து 1 கொரிந்தியர் பேசினதற்கு காரணம், இந்த ஆவியில் இருக்கிற விஷயம் ஒரு ஆத்மாவை பாதிக்கும் பொழுது சரீரமும் தேவனுக்கு உடையதாக இருக்க வேண்டும் என்பதினால்தான் கர்த்தர் சொல்லுகிறார், சரீரம் வேசித்தனத்திற்கு அல்ல, கர்த்தருக்கே. அப்படி என்றால் அதனால் தான் நம் சரீரத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை குறித்தும் நாம் ஞானத்தை பெற்றுக்கொள்கிறோம். எல்லாம் ஆவியில் வெளிப்படுத்துகிறாராம். கவனிங்கள், நாம் தேவனுக்குள் என்னவா இருக்கிறோம், தேவன் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார் என்பதை ஆவியிலே பெற்றுக்கொள்கிறோம். I told you about the significance of having the human spirit here. Why the soul becomes significant with the spirit. என்னை ஃபாலோ பண்ணுங்க க்ளோஸா. ஆத்மாவுக்கு ஒரு முக்கியத்துவத்தை தருவதே அந்த ஆவிதான் என்று ஏன் பேசினேன்? நம்முடைய எண்ணங்களுக்கு கிளாரிட்டியை கொடுக்கறதே தாட்டு தான், இந்த ஸ்பிரிட் தான். நம்ம தாட்டுக்கு கிளாரிட்டியை கொடுக்கறதே நம்முடைய ஸ்பிரிட் தான். ஆவியானவரை பேசவில்லை, நம்முடைய ஸ்பிரிட்டை பேசுகிறேன். காரணம், அது மனுஷனுடைய ஆவி கர்த்தருடைய தீபம்.
புரிந்து கொண்டீர்களா? 1 கொரிந்தியர் 2 என்ன படித்தோம்? மனுஷனுடைய ஆவியே அல்லாமல் மனுஷனுக்குரியவைகளை யார் அறிவான்? Just come to know this mainly. Thoughts are originated from the heart. That's about our human spirit. The thoughts can be comprehended only through the spirit. என் தாட்டை நான் கரெக்டாக கிரகிக்கிறேன். இதெல்லாம் பயங்கரமான ஃபங்க்ஷன். யோசித்து பாருங்கள், நம்ம ஒரு தாட்டு வரும்போதே இதை இன்ன தாட்டுன்னு டக்குன்னு தெரிந்து கொள்கிறேன். ஏன் தெரியுமா? நம்ம ஆவியினாலே. அதை போலவே கர்த்தருடைய எண்ணங்களை அறிந்து கொள்ள வைப்பது அவருடைய ஆவியானவர். உண்மைதானே? என்னுடைய ஆவியை பயன்படுத்தி என் தாட்டை வேணால் புரிந்து கொள்ளலாமே தவிர ஆண்டோடைய தாட்டெல்லாம் நான் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் தான் ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு தான் ஒரு கிருபை. என்ன கிருபைனா, பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வந்து விட்டபடினாலே தேவனுடைய எண்ணங்களை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். எல்லாரும் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களா? தேவனுடைய ஆவியே அன்றி தேவனுக்குரியவைகளை யார் அறிவான்? தேவனுடைய ஆவி வந்ததுனால தான் தேவனுடைய காரியங்களை என்ன செய்கிறோம்? அறிந்து கொள்ளுகிறோம். இப்பொழுது கவனித்து கேளுங்கள். நான் லாஸ்ட் வீக் உங்களை கண்டினியூ பண்ண சொன்ன ஒரு சில முக்கிய குறிப்புகளுக்குள் போகிறேன். இதை ஏன் சொன்னேன்? 1 கொரிந்தியர் இப்பொழுது எதிலிருந்து வாசித்தோம்? 9 - 12 வரை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய ரெஃபரன்ஸ்க்காக நான் எழுதுகிறேன். There's something about knowledge behind every desire. I told you that I will continue with the mechanism of temptation today. இப்போ தான் தொட போகிறேன். கடந்த 1 hour பேசியிருக்கிறோம். திரும்ப நீங்கள் இதே போல் அடுத்த வாரம் வராதிருங்கள். படித்து விட்டு தியானித்து விட்டு முயற்சித்து புரிந்து கொண்டு வாருங்கள். நான் தொடர்ந்து பேசுவது சுலபமாக இருக்கும். இல்லை என்றால் நான் பேசிக்கொண்டே போவேன், எனக்கு பிரச்சனையும் இல்லை. புரிந்து கொள்ளுகிறவர்கள் புரிந்து கொள்ளலாம். சரியா? இப்பொழுது வாருங்கள். இந்த நாலேஜை கொடுத்தது யார் என்று நீங்கள் பேசினீர்கள். சரியான பேச்சு. என்ன சொன்னீர்கள்? ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நம்முடைய விருப்பத்திற்கு பின்னணியில் செயல்பட்ட அந்த நாலேஜ் யாருடையது? அறிவு யாருடையது? உலகம், மாம்சம். சரியாய் சொன்னீங்களம்மா. இந்த ஒரு முக்கிய குறிப்பில் உலகம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? பிசாசு தானே. மறுபடியும் பிசாசு என்று ஏன் வேதம் சொல்ல வேண்டும்? உலகம் என்பதற்கு பதிலாக பிசாசு என்றே சொல்லியிருக்கலாமே. ஆனால் உலகம், மாம்சம், பிசாசு என்று வருகிறது. என்ன அர்த்தம்? உலக வழக்கம். வெரி குட். எனி அதர் திங்? எஸ், உலகத்தின் காரியங்கள். நன்றாய் கவனிங்கள். தேவனுக்குரிய சிஸ்டம், தேவனுக்குரிய ராஜ்யம், தேவனுக்குரிய கோட்பாடுகளை மீறுகிற, மதிக்காத, நிராகரிக்கிற எதுவுமே உலகம். அதனால் தான் உலகத்தின் அதிபதி என்று வரும்பொழுது பிசாசானவன் அதிபதியாக இருக்கிறான். காரணம், சத்தியத்திற்குள் இல்லாதபடி அவனுடைய சிஸ்டத்தை அவன் பார்த்து கொள்ளுகிறான். நீங்கள் சொல்லும்போது ஷாக் ஆவீங்க சில நேரம். சத்தியத்திலேயே உலகம் இல்லை அப்படின்றால் நீங்களும் நானும் பார்க்கிற மனுஷர்களை குறித்து குறை சொல்ல அல்ல, இந்த உலகத்தின் வழக்கம் என்று தம்பி சொன்னார்கள். உலக வழக்கம், பழக்கம், பாரம்பரியம், படிப்பு எல்லாவற்றையும் சேர்த்தே பேசுகிறேன். சத்தியத்தில் இல்லை. அறிவு என்ற வார்த்தை பொதுவானது, ஆனால் தேவனுடைய அறிவு என்பது வித்தியாசமானது. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். ஹோசியா chapter 4 verse 6. இதே ஹோசியா 6:6 talks something else, but it's again re-emphasizing about the knowledge. நான் சொல்லுகிற ஹோசியா 6:6 பலியை அல்ல இரக்கத்தையும், யார் புரிந்து கொண்டீர்கள்? அடுத்தது, தகன பலிகளை பார்க்கிலும் கீழ்ப்படிதலையும் தேவனை அறிகிற அறிவையுமே நான் விரும்புகிறேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்போ தேவனை அறிகிற அறிவு என்று திரும்ப திரும்ப அவர் பேசுவதற்கு காரணம், பலி செலுத்தி தகன பலிகளை கொடுத்து நம்முடைய வாழ்க்கை ஒன்றில்லாமல் போக முடியும். எதிரவே கேட்டீர்கள். பலியை எல்லாம் இரக்கத்தையும் சொல்லிக் கொடுப்பதே அந்த நாலேஜ் தான். இப்போ என்ன பாருங்க, ஆண்டவர் இல்லாத ஒரு டிசைர். I am going into the subject now only, so listen to me carefully. That's about today's subject. So very sad, I have to take 1 or 2 again talk about the old things. 1 மணி நேரம் எடுத்து பழையதே பேசி பேசி உங்களை ஞாபகப்படுத்துகிற நிலைமையில் நீங்கள் அடுத்த வாரம் வரக்கூடாது என்பது என்னுடைய விருப்பம், என்னுடைய தயவான வேண்டுகோள். திரும்ப திரும்ப புதிதாய் கேட்பது போல வந்து உட்காராதிருங்கள். நேரம் எடுத்து படித்து விட்டு வாருங்கள். இன்றுதான் இப்பொழுதுதான் நான் சொல்ல வருகிற விஷயத்தை நான் சொல்லுகிறேன். There's something called knowledge. ஒரு விருப்பம் உண்டாவதற்கு முன்பாக ஒரு அறிவு அவசியம். இதை நான் ஏதேன் தோட்டத்தை வைத்து பேசுவேன் என்றால் Genesis 3 உங்களுக்கு நன்றாய் தெரியும். ஏவாளை பற்றி பேசின பொழுது நீங்கள் திரும்ப திரும்ப சொன்னீர்கள், அதை பறித்து புசிக்கும்படி அவள் இச்சித்தாள் 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 என்று சொன்னீர்களே. திடீரென்று இச்சை உண்டாகுமா?
ஏவாள் இச்சைக்குரியவளாய் பிறந்தாளா, இச்சைக்குரியவளாய் வளர்ந்தாளா? நம்ம கதை வேறு. இப்போ பாருங்கள், இப்போ உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். நம்ம கதை வேறு. நம்ம இச்சையிலேயே தான் கர்ப்பம் தரிக்கப்பட்டோம். அப்படி என்றால் பாவத்திலே கர்ப்பம் தரிக்கப்பட்டோம், துர்க்குணத்தில் உருவானோம். நம்முடைய பிகினிங்கும் வளர்ப்பு எல்லாமே மோசம். எவ்வளோ பெரிய நல்ல அப்பா அம்மாவாக இருந்தாலும் கேளுங்க, நம்ம செய்ய முடியறதெல்லாம் அவ்வளோதான். காரணம், நம்ம ஜென்ம சுபாவத்தில் எதுவுமே நல்லதில்லை. எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்கள்? அதனால் பவுல் அப்போஸ்தலனே சொன்னார், என்னிடத்தில் ஒரு நன்மையும் இல்லை என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இதுவே ஒரு அறிவு. அதாவது என் மாம்சத்தில் நன்மையே என்ன பாருங்க, நான் நல்லதையே பேசினாலும் மாம்சத்தில் பேசினா சாவுதான், ஆனால் ஆவியானவர் பேசினா வேறு. அதனால தான் மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது, ஆவியே உயிர்ப்பிக்கிறது. இயேசு சொன்ன 2 விஷயந்தான். ஒன்று இது இல்லைன்னா அது, இடையில ஒன்றுமே கிடையாது. கலந்து பேசுகிற வார்த்தைலாம் அவர் பேசினதே கிடையாது. பிசாசு தான் கலக்கிறான். அவன் பாருங்க, மரணத்தை ஜீவனை போல அனுப்பினான் போல சாவை ஆசீர்வாதத்துக்குரிய வாய்க்காலாய் அனுப்பினான். ஆனால் வந்தது சாபம். அவன் தான் கலக்கினான். இப்போ யோசித்து கேளுங்கள், ஒரு நாலேஜ் வந்தது பிறகுதான் ஒரு டிசைர் வந்தது. ஏவாள் தன் வாழ்க்கையில் இச்சை என்றால் என்ன என்பதை அறிந்திருக்கவே இல்லை. நாம் அறிந்திருந்தோம். என்னால மனசும் மாம்சமும் விரும்பினவைகளை செய்தோம். அந்த விருப்பமே தப்பு. தெரியுமா உங்களுக்கு? இப்போ இட்ஸ் a very deadly combination. I told you last time, maybe some weeks time I've been telling and repeating the same thing. There's a deadly combination between what? Between what and what? இப்போதான் சொன்னேன். மனசும் மாம்சம்னா மைண்டும் ஃப்ளஷும். இந்த ஃப்ளஷ்னா உடனே இதோட கனெக்ட் பண்ணிடாதீங்க. அந்த ஃப்ளஷ்ஷே வேறு. எத்தனை பேர் புரியுது? இப்போ படம் காட்டினா தான் தெரியுது. ஃப்ளஷ்ஷுன்னு உடனே நம்ம சரீரம் நினச்சிக்கிறாங்க. உண்மை அது கிடையாது. நன்றாக கவனிங்க. சரீரம் ஒரு கருவி தான். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை செய்கிறது, அவ்வளோதான். ஒரு மனுஷனுடைய எண்ணங்கள் எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். Proverbs 23:7. A man is as he thinks. So it's nothing about the body. Body is neutral. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு பாவனை என்னன்னு தெரியாது, அதுக்கு டிசைட் பண்ண தெரியாது. நன்றாக கவனிங்க. பாடி ஒன்றும் டிசைட் பண்ணல, நம்ம டிசைட் பண்ணுறோம். அப்போது இந்த ஃப்ளஷ்ன்ற வார்த்தை மாம்சம். இந்த மாம்சம் என்றுமே ஆவிக்கு விரோதமானது. இட் ஒர்க்ஸ் அகெயின்ஸ்ட் த ஸ்பிரிட் ஆல்வேஸ். ஆவியின் காரியங்களை எதிர்க்கும். இந்த மாம்சத்திற்கு இன்னொரு பெயர் ஜென்ம சுபாவம். நிறைய படிச்சிங்கன்னா உங்களுக்கு பைபிளில் தெரியும். why Bible talks about there are many terminologies concerning the flesh. Unregenerated self, old man, old self. பார்த்துருக்கீங்களா இந்த வார்த்தைலாம் ஆங்கிலத்தில்? It talks about old self, talks about old man. old man நம்ம தலை நரைச்சி வர ஓல்டு இல்லை,